அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் லட்சுமி கடாட்சம் தரும் மருதானின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மருதானியை வைத்துக் கொண்டால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அதனால்தான் இன்று வரை மதுரையில் இருக்கும் மதன கோபால் சுவாமி ஆலயத்தில் இருக்கும் தாயாருக்கு மருதானியை காணிக்கையாக தருகின்றார்கள் பக்தர்கள். அதனை அர்ச்சகர்கள் தாயார் பாதத்தில் வைத்து அந்த மருதானியை பக்தர்களுக்கு தருகின்றார்கள். அந்த பிரசாதத்தை கையில் வைத்துக் கொண்டால் பக்தர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை உண்டு. இது உண்மையும் கூட என்கின்றார்கள் பக்தர்கள். ஏன் தாயாருக்கு மருதானியை காணிக்கையாக தருகின்றார்கள்? மருதானிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி இப்பொழுது நாம் விரிவாக அறியலாம். சீதை ராவணனால் கடத்தப்பட்டு அசோகவனத்தில் அடைக்கப்பட்டாள். அந்த அசோகவனத்தில் மருதாணி செடிகளும் இருந்தது. சீதை தன் மனக்கவலையை யாரிடம் சொல்வது என்று யாரிடமாவது சொல்லி அழுதால் மனம் ஆறுதலாக இருக்கும் என்று எண்ணினாள். ஆனால் அந்த அசோகவனத்தில் இருந்த அனைவரும் அரக்கிகள். மற்றவர்களின் துன்பங்களை உணரத் தெரியாத கல்மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களிடம் பேசினால் மேலும் துன்பங்கள் தான் நேரும் என்று அஞ்சினாள் சீதை. அச்சமயத்தில் அசோகவனத்தில் உள்ள செடி கொடிகளிடம் தன் துயரங்களை சொன்னாங்க. அப்பொழுது அங்கிருந்த மருதாணி செடி ஒன்று சீதை சொல்லும் துன்பங்களை கேட்பது போல் தலை அசைக்கும். இதை பார்த்த சீதாதேவி தன் கஷ்டத்தை கேட்க இந்த அசோகவனத்தில் இந்த மருதாணி செடியாவது இருக்கின்றதே என்று ஆறுதல் அடைந்தார்கள். தினமும் அந்த மருதாணி செடியிடம் தன் தோழிகளிடம் பேசுவது போல் பேசி வந்தாங்க சீதா பிராட்டி. சீதையின் பேச்சு கேட்பது போல் அந்த செடியும் தலை அசைக்கும். பிறகு ஒரு நாள் ஸ்ரீராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதையை பத்திரமாக மீட்டார். அப்பொழுது அன்னை சீதா தேவி ஸ்ரீராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்டு வந்த இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் சீதா பிராட்டி. அதற்கு மருதாணி செடி, எங்களுக்கு எதுவும் வேண்டாம் தாயே என்று உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகின்றது. உங்களை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்றது மருதாணி செடி. அதற்கு சீதை, உன்னதமான உங்கள் குணத்திற்கு நான் வரம் தருகின்றேன் என்று கூறிக்கொண்டே, உன்னை யார் பூஜிக்கின்றார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும், அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று வரத்தை தந்தார் சீதா பிராட்டி. அதனால்தான் இன்று வரை வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெஹந்தி விழா நடத்துகின்றார்கள். இதன் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சரி, இதுவரை மருதாணியின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அதுபோல மருதாணியை வைத்தே பாசத்தை கண்டுபிடிக்கலாம் என்கின்றார்கள். அதை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும் பொழுது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தால் எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பது உணர்த்தும். அதனால்தான் இன்றும் சில கிராமங்களில் உள்ள பெண்கள் தன் கையில் மருதாணி வைக்கும்படி தன் கணவரிடம் சொல்வாளாம். மருதாணி வைத்த பிறகு அந்த பெண்ணின் கை நன்றாக சிவந்தால் தன் கணவர் தன் மேல் பாசமாக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்வாளாம். வெள்ளிக்கிழமையில் மருதாணியையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் மனதில் நினைத்து கொண்டு கையில் அணிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் நெருங்காது. ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.